சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்னா இப்போ நம்ம இந்த சாப்டரில் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் படிக்கிறோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு எப்படினாலும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா 2 ட்ரையாங்கிள்ஸாவது வேணும். அப்போ தான் அது சிமிலராக ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே சிமிலராக இல்லையான்னு கண்டுபிடிக்க போகல. 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துருக்கோம். அந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டோம். அது சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு கிளியராக தெரிஞ்சிட்டாலே சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிமிலர் ட்ரையாங்கிளா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க போகல. 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னே கொடுத்துட்டோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருந்தால் அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர், 2 ட்ரையாங்கிள் சிமிலருக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இது. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துருக்கோம். ட்ரையாங்கிள்னா இந்த சிம்பிள் போட்டு தான் எழுதணும். ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 ட்ரையாங்கிள் சிமிலராக தான் இருக்குது. சிமிலராக இருந்தால் அதோட கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா? கரஸ்பாண்டிங் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் கண்டிப்பாக அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சிதான் எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாலே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த ட்ரையாங்கிள் வச்சு அந்த ஆங்கிள்ஸ் எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு பார்த்துக்கலாம். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் பிக்யூன்னு இருக்குல்ல, இதில் இருக்கிற ஃபஸ்ட் ஆங்கிளும் இதில் இருக்க ஃபஸ்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தான் எழுதுவோம். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி, அடுத்து ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சி இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்கு எந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிளுக்கு எந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படிலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸும் கொடுத்துட்டாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸும் கொடுத்தனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்னன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அப்போ இதில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அதாவது 2 ட்ரையாங்கிள் இருக்கும்ல, 2 ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் இருக்கும்ல, அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ப்ரொபோர்ஷனல்னால் அதோட ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருக்கும். அதோட ஃப்ராக்ஷன், அதாவது 2 ட்ரையாங்கிள்ஸில் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சைடு, இன்னொரு ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடு ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். அப்படியே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவலுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அதுனா எப்படின்னா இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்கா, அப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஃபஸ்ட்டு சைடு அதை ஏபி, ஃபஸ்ட் 2 லெட்டர் எழுதுவோம். ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு அடுத்து 2 இது பிசி, ஃபஸ்ட்டு ஏபி, புரியுதுல? ஏபி டிவைடட் பை பிக்யூ. ப்ரொபோர்ஷனல் தான் இதை ஃப்ராக்ஷன் எழுதுறது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்க ஒரு சைடு, இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு சைடும். ஏபி by PQ equal to அடுத்து BC, அடுத்த 2 சைடு அதான் AB by PQ equal to BC by QR equal to அதான் BC by QR equal to அடுத்து first and third AC by PR. ஓகேவா? AC by PR. இதுதான் proportional. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 சைடு லெட்டர்ஸ் AB by PQ equal to BC, second 2 BC by QR equal to first and third AC by PR. இதான் வந்துட்டு 2 triangles concurrent, 2 triangles similar தெரிஞ்சிட்டாலே இந்த 2 கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். corresponding angles are equal, corresponding sides are proportional. Anglesனா A equal to angle B, P, angle B equal to angle Q, angle C equal to angle R அப்படி எழுதுவோம். corresponding sides are proportional. first and letter AB by PQ equal to BC by QR equal to AC by PR. ஓகேவா? இது முடிஞ்சது. ஆனால் இப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலருன்னு கண்டுபிடிங்க, சிமிலராக இல்லையான்னு கண்டுபிடிங்கன்னா இது எல்லா கண்டிஷனும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுவும் படிச்சிருக்கோம். இதுலேயும் ஏஏ என்னெல்லாம் ட்ரையாங்கிள் சிமிலர் படிச்சிருக்கோம். ஏஏ சிமிலாரிட்டி படிச்சிருக்கோம். அடுத்து எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி, எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி, ஆர்ஹெச்எஸ் சிமிலாரிட்டி 4 படிச்சிருக்கோம். ஆனால் இந்த சாப்டர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஏஏ சிமிலாரிட்டி, அடுத்து வந்துட்டு எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி, எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி, அது 3 தான் யூஸ் பண்ணுவோம். அது 3 கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் சிமிலராக இல்லையான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள், அதாவது ஏஏ சிமிலாரிட்டிக்கும் எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டிக்கும்
எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டிக்கும் 3 சிமிலாரிட்டி அந்த ட்ரையாங்கிள் இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அந்த கண்டிஷன் என்னங்கிறது அது இன்ட்ரோடக்ஷனாட்டு பார்த்துக்கலாம். அப்போ சம் செயல் இது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏஏ சிமிலாரிட்டி அதுக்கு தகுந்தாப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே கொடுத்துருக்கோம். இப்படி தான் அந்த கண்டிஷன்ஸ் நம்ம சாதாரண சம்ஸ் வரையிலையும் செய்வோம். அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஏஏ சிமிலாரிட்டிக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். அது ஆங்கிள்ஸும் மார்க் பண்ணிக்க 50, 60, 70 இஷ்டத்துக்கு மார்க் பண்ணக்கூடாது. இது சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ 180 தான் வரணும். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்குறது 50, 60, 70 இது 3 ஆட் பண்ணி பாருங்கள். 50 + 60 110, 110 + 70 180 கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற ஆங்கிள்ஸ் வந்துட்டு சம் வந்துட்டு அதோட 180 இருக்கணும். எவ்வளோ டிகிரி கொடுத்தாலும் அது 3 ஆட் பண்ணல 180 தான் இருக்கணும். அது நமக்கு தெரியும்ல. இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசின்னு இது வந்துட்டு 50, 60, 70 கொடுத்துருக்கேன். பிக்யூஆர் ட்ரையாங்கிள் அதில் இங்கே 50, 60, 70 நானே கொடுத்துருக்கேன். இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம். இப்போ ட்ரையாங்கிள் நேம் எழுதும்போது நமக்கு இப்போ 50, 60, 70 இருக்குல்ல, எந்த ஆர்டர் இருக்கோ அதே இதில் இங்கே ஆங்கிள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்தனால அடுத்து சிமிலர் கொண்டு வரல. இப்போ தான் 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம். 2 ட்ரையாங்கிள் எடுத்து சிமிலராக இல்லையா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வச்சு கரெக்டாக எழுதணும். அப்போ தான் நமக்கு ஏன் அப்படி எழுதுறோன்னா நம்ம முன்னாடி இந்த இதில் பார்த்தோம் சிமிலர் ட்ரையாங்கிளை எப்படி எடுப்போம். 2 ஆங்கிள்ஸ்னால் ஏக்கு பி, பிக்கு கியூ, சிக்கு இந்த ட்ரையாங்கிளோட அந்த சைடு நேம் இருக்குல்ல அதை வச்சே நம்ம எழுதிட்டோம். ப்ரொபோர்ஷன்னாலும் AB/PQ, BC/QR, AC/PR அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ இந்த ட்ரையாங்கிள் நேம் எழுதுறோம்ல, அந்த 3 லெட்டர்ஸ் எழுதுறோம்ல, அது கரெக்டான ஆர்டராக எழுதிட்டோம்னா நமக்கு அடுத்து செய்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதிட்டேன். அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கணும்ல, ஏபிசின்னு எப்படி இந்த ஏங்கிற ஆங்கிள் எவ்வளோ இருந்துச்சு 50, பிங்கிறது 60, சிங்கிறது 70 இருக்கா. நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அதுக்கு தகுந்தாப்படி தான் எழுதுவோம், ஈக்குவலாக எழுதுவோம். இப்போ ஏன்னா அதுக்கு தகுந்தாப்படி தான் இன்னொன்று எழுதுவோம். அப்போது இந்த ட்ரையாங்கிளை இப்போ இங்கே எங்கே 50 இருக்கோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். இங்கே ஏன்னு வந்தனால அண்டு ட்ரையாங்கிள் 50 எங்கே இருக்குது ஆரில் தான் இருக்குது, 60 எங்கே இருக்குது பியில், 70 எங்கே இருக்குது கியூவில். அப்போ எப்படி எழுதணும் ஆர்பிக்யூங்கிற ட்ரையாங்கிளாக தான் எடுக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதணும்னா எழுதிக்கலாம். ஆனால் செகண்ட் இது எழுதும்போது ஃபஸ்ட்டு இது கம்பேர் பண்ணி தான் எழுதணும். அண்ட் ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ ஏன்னா இங்கே தான் 50 வருது, இங்கே தான் 60 வருது, இங்கே தான் 70 வருது. ஓகேவா? இப்போ ஆங்கிள்ஸ் எப்படி எழுதுவோம், எதுக்கு எது ஈக்குவல். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர், ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. இது 3 வந்துருச்சு. 3மே எழுதணும் இல்லை, ஏன்னா நமக்கு ஏஏ சிமிலாரிட்டி தான் சொல்கிறோம். 2 ஆங்கிள் எழுதினாலே போதும். ஓகேவா? ஆங்கிள் ஏ அதான் ஃபஸ்ட் ஆங்கிள் இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர், ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி by AA similarity. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ. இப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ஆயிடுச்சு. எந்த சிமிலாரிட்டி? ஏஏ சிமிலாரிட்டியில். ஓகே, அப்போ ட்ரையாங்கிள் நேம் எழுதையில் கரெக்டாக அந்த ஆர்டரில் எழுதிக்கணும். இப்போ ஏஏ சிமிலாரிட்டி இப்படி தான் 2 ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் கொண்டு வந்துட்டா போதும் அந்த 2 ட்ரையாங்கிள்ஸில். ஓகே, தென் வந்துட்டு எஸ்ஏஏ சிமிலாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாட்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம். ஓகே, 2 ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிருக்கோம். எஸ்ஆர்டியும் எம்என்கேங்கிற 2 ட்ரையாங்கிள்ஸ். இதில் இது 50 இது 15 கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு எஸ்ஏஎஸ்ன்னு என்னது ஒரு ஆங்கிள்னா அது பேஸ் பண்ணி இருக்கிற 2 சைடு. அப்போ இந்த 2 சைடு தான். இங்கே ஆங்கிள் எடுத்தோம்னா இந்த 2 சைடு தான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் 1, 3. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 2, 6ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் நானும் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? இப்போது இந்த ட்ரையாங்கிள் எழுதும்போது இங்கே தானே ஆங்கிள் வருது, இந்த சைடு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ஆங்கிள் எஸ் ஆங்கிள் எம் தான் ஈக்குவலாக இருக்க போகுது இல்லையா. அப்போ நமக்கு எப்படினாலும் ஆங்கிள் எஸ்எம் வர மாதிரி எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதுனா போதும் ட்ரையாங்கிள் எஸ்ஆர்டி அண்ட் ட்ரையாங்கிள் எம்என்கே. இது எஸ்ஆர்டின்னு எழுதினோம்னா அதே ஆர்டர் தான் இப்போ இது எழுதியிருக்கணும் எம்என்கே. ஓகேவா? எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்துட்டு என்னது ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எம் அது நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டுமே 50 தான். ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எம் மேலே எழுதிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கீழே எழுதிட்டேன், அவ்வளோதான் எழுதிட்டோம். அடுத்து சைடுன்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி இந்த ஆங்கிள்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் சைடு இந்த ட்ரையாங்கிளே பாருங்கள் எஸ்ஆர் பை எம்என். ஏன்னா இது 2 தான் எழுத போகிறோம். எஸ்ஆர் பை எம்என் என்ன இருக்குது வேல்யூஸ். எஸ்ஆருக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்கேன், எம்என்க்கு வந்து 2 கொடுத்துருக்கேன். அப்போ 1/2. அடுத்து எது எழுதுகிறோம், ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு எஸ்ஏஎஸ்னா சைடு ஆங்கிள் சைடு இப்படி தான் வரணும். அடுத்து என்ன இருக்கும் எஸ்டி பை எம்கே. அதான் இது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு.
ST by MK. நான் அந்த ரெண்டு சைடுக்கு தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம். எந்த சைடு மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ST by MK. STங்கிறது என்னது 3 by 6. ஓகேவா? 3 by 6. 3 by 6 போது என்ன ஆகிடும்? 1 3s are 3, 2 3s are 6. ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும்? 1 by 2. இப்போ இங்கே SR by MNக்கு என்னது 1 by 2. ST by MK என்னது 1 by 2. அப்போ இந்த ரெண்டு சைடு வந்துட்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. SR by MN ஈக்குவல் டு ST by MK. அப்போ ஏற்கனவே ஆங்கிள் ஈக்குவல் நம்ம எழுதியிருக்கோம். ஆங்கிள் S ஈக்குவல் டு ஆங்கிள் M. அதுக்கு சென்டரில் ரெண்டு சைடு ப்ரொபோஷனலாக இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன சிமிலாரிட்டி? SAS சிமிலாரிட்டி. SAS சிமிலாரிட்டி. இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் என்ன ஆயிடுச்சு? சிமிலர் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் SRT. இங்கே என்ன எழுதணுமோ அந்த ட்ரையாங்கிள் நேம் கரெக்டாக எழுதிக்கணும். சிமிலர் டு ட்ரையாங்கிள் MNK. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்னது? SSS சிமிலாரிட்டி. 3 சைட்ஸ் மட்டும் தான், இங்கே ஆங்கிள் பேசல. அப்போது ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள், PQR இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இதுக்கு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துட்டேன். 1 2 3, இங்கே 2 4 6 கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு எந்த ட்ரையாங்கிள் எப்படி அந்த ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எப்படி நம்ம நேம் பண்ணுறோமோ அதே நேமிங் தான் செகண்ட் ட்ரையாங்கிள் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ABC, ஏன்னா 3 சைட்ஸ் தான் பேசுகிறோம், ஆங்கிள் பற்றி பேசுகிறோம். அப்போ இப்படியே எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் PQR எடுத்துட்டோம். அப்படின்னா நமக்கு என்னது? AB by PQ. AB by PQ என்னது? 1 by 2. அடுத்து என்ன எடுக்கணும்? BC by QR. செகண்ட் ரெண்டு லெட்டர் BC by QR. அப்படிங்கும்போது என்ன ஆகிடும்? 3 by 6 ஈக்குவல் டு 1 3s are 3, 2 3s are 6. இது 1 by 2 வந்துருச்சு. அடுத்து AC by AR. ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. AC by PR. AC by PR என்னது? 2 by 4. 1 2s are 2, 2 2s are 5. இது 1 by 2 வந்துச்சு. ஸோ 3 சைடு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் AB by PQ equal to BC by QR equal to AC by PR by S. Therefore, triangle ABC similar to triangle PQR. So, this is 3 similarity. AS similarity, SAS similarity, SSS similarity. அது மூணு தான் நம்ம இந்த சாப்டர்ல யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்படி தான் similar triangle இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம்.